முதல் கேள்வியை ரணகலமா போயிடலாமா? படையப்பால வரக்கூடிய நீலாம்பரி மாதிரி யாருக்கெல்லாம் வைஃப் அமைவாங்க? வல்லவன் படத்துல வர கீதா மாதிரி யாருக்கெல்லாம் வைஃப் அமைவாங்க? எனக்கு வரக்கூடிய ஹஸ்பண்ட் வந்து காலுக்கடியில் இருக்கும்னு வச்சு பார்த்துக்கணும். அந்த மாதிரி இருந்தீங்கன்னா தப்பிச்சிங்க, இல்லைன்னா பஞ்சாயத்து தாங்க, வாழ்க்கையை போராட்டம் தான். இவங்க என்ன சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டா பிடிவாதமா டார்ச்சர் பண்ணி ஒரு வழி பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு ராசியில் அமைஞ்சாங்க அப்படின்னா எப்போவுமே உங்கள் லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அனைத்து விஷயங்கள்லையும் விட்டு கொடுத்து போகிறது, அந்த மாதிரி தன்னுடைய உயிரையே தானம் செய்யக்கூடிய அளவுக்கான ஒரு வலிமை பெற்றவர்களாக நிச்சயமாக இருப்பாங்க. அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக ஆண்களுக்கு திருமணம் அப்படின்னாவே தனக்கு வரக்கூடிய மனைவி வந்து எப்படிப்பட்ட மனைவியாக அமைவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கியூரியாசிட்டியோட இருப்பாங்க இல்லையா? ஸோ இன்னைக்கான ஷோவே அதை பற்றி தான். ஸோ என்கிட்ட சில கார்ட்ஸ் இருக்குது. அதில் சினிமாவில் வரக்கூடிய ஃபேமஸான ஃபீமேல் கேரக்டர்ஸோட பிக்சர்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ இதில் இருக்கிற கேரக்டர்ஸ் மாதிரி எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு அமைவாங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஷோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்திருக்கும் சிறப்பு ஜோதிடர்களை முதல்ல வரவேற்றலாம். முதலாவதாக ஆஸ்ட்ரோ மாஸ்டர் தமிழரசன் அவர்கள், டிஎன் அண்ட் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ் அவர்கள், அனுபவ ஜோதிடர் திருவருள் மீனாட்சி வெங்கடேசன் அவர்கள், ராஜ ஜோதிடர் ஸ்ரீவர்ஷன் அவர்கள். தமிழரசன் சார், முதல் கேள்வியை ரணகலமா போயிடலாமா? படையப்பால வரக்கூடிய நீலாம்பரி மாதிரி யாருக்கெல்லாம் வைஃப் அமைவாங்க? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபம்ங்க. காலபுருஷ தத்துவப்படி 2ஆம் ராசி ரிஷபம். ஏன் ரிஷபம்னு சொல்கிறேன்னா, ரிஷப ராசிக்கு 7ஆம் அதிபதி, அதாவது ஒரு ராசிக்கோ அல்லது லக்னத்துக்கோ 7ஆம் இடம் தான் கலத்தரஸ்தானம் சொல்லுவாங்க. தாம்பத்திய வாழ்க்கை குறிக்கிற இடம் 7ஆம் இடம் தான், திருமணத்தை குறிக்கிற இடம் 7ஆம் இடம் தான், நண்பர்களை குறிக்கிற இடம் 7ஆம் இடம் தான், கூட்டு தொழில் குறிக்கிறது எல்லாமே இந்த 7ஆம் இடம் தான். அப்போ இந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய், விருச்சகம் வரும். அதாவது ரிஷபத்துக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து விருச்சகம் வரும். பொதுவாகவே செவ்வாயோட கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிடிவாதம். செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா பிடிவாதக்காரன், கோவக்காரங்களாக இருப்பாங்க, திமிர் அதிகமாக இருக்குங்க. திமிர் பிடிச்சவங்க சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த படையப்பல வர மாதிரி நீலாம்பரி கேரக்டர் திமிர் பிடிச்ச கேரக்டர். ஆக்சுவலாக ரஜினி சொல்லுவா அப்படி, அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமாக கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததை சரித்திரமே இல்லைன்னு சொல்லுவா அப்படி. அதுதாங்க நீலாம்பரியோட கேரக்டர். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஹஸ்பண்ட் வந்து வரக்கூடிய ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் அடங்கி போயிட்டாருன்னா பிரச்சனை இல்லை, காலுக்கடியில் இருக்கணும்னு நீலாம்பரி சொல்லுவா அப்படி. எனக்கு வரக்கூடிய ஹஸ்பண்ட் வந்து காலுக்கடியில் இருக்கணும்னு வச்சு பார்த்துக்கணும்னு. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா தப்பிச்சிங்க, இல்லைன்னா பஞ்சாயத்து தாங்க, வாழ்க்கையை போராட்டம் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசி சொல்லாங்க. துலாம் ராசிக்கு வந்து 7ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய். யார்? மேஷ ராசி வரும். காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசிங்க, நம்பர் 1 ராசி. முதல் ராசி மேஷ ராசி தான். பொதுவாக மேஷ ராசிக்காரங்க ஈகோ இருக்குங்க. சரிங்களா? ஈகோ இருக்கும், அகம்பாவம் இருக்கும், கோபம் இருக்கும், பிடிவாதம் இருக்கும், ஒரு ஆணவம் பிடிச்சவங்களா இருப்பாங்க. நம்ம நீலாம்பரி கேரக்டர் மாதிரி தாங்க, பயங்கர திமிர் பிடிச்சவங்களா இருப்பாங்க. ஹஸ்பண்ட் கண்ட்ரோல் வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா செவ்வாய்ங்கிறது தளபதி. ராஜா என்ன சொல்கிறாரோ அது தளபதி செய்யணும். வெட்டுனா வெட்டு, ஓடுனா ஓடு, அங்கே இது பண்ணுறா. ஏன்னா போர் கிரகம் செவ்வாய். அப்போ ஒரு துடிப்பு இருக்கும், பவர் இருக்கும், ஃபயர் மாதிரி இருப்பாங்க. யாருக்கு? துலாம் ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி நீலாம்பரி மாதிரி கேரக்டர் தான் வைஃப் அமையும். கண்டிப்பாக அந்த மாதிரி தான் வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கும்பராசி சொல்லாங்க. ஏன் கும்பம்ங்கிறது காலபுருஷ தத்துவப்படி 11ஆம் ராசி கும்பராசி. நிதானமான ராசிங்க. பொதுவாக கும்பராசிக்காரங்க பொறுமையாக இருப்பாங்க, பேசுகிறதே பொறுமையாக இருப்பாங்க, நிதானமாக செயல்படக்கூடியவங்க தான் கும்பராசி நேயர்கள். அவங்க ராசிக்கு வந்து 7ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்துடுவார். சூரியன் யார்? நெருப்பு கிரகம். சரிங்களா? ராஜா கிரகம். இப்போ சிங்கம் என்ன பண்ணும்? சிங்கம் ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கணும். சிங்கத்துக்கு அமைதியாக இருக்கும், ஆனால் தன்னோட கூட இருக்க அந்த ஃபேமிலிக்கெல்லாம் அந்த சிங்கம் வந்து இறைய கொடுக்கும். அதுதான் அந்த சிம்மத்தோட கான்செப்ட். அப்போது தனக்கு கீழே கண்ட்ரோலில் இருக்கும்னு நினைப்பாங்க சிம்மராசிக்காரங்க. அதாவது இந்த கும்பராசிக்காரங்களுக்கு சிம்மராசிக்காரங்க ஒய்ஃபாக வந்தால் நீலாம்பரி மாதிரி திமிர் பிடிச்சவங்களோ, அகம்பாவம் மிக்கவங்களாவோ, ஒரு அதிகார பவர் மிக்கவங்களாவோ, ஆளுமை திறன் கொண்டவங்களாவோ கண்டிப்பாக அந்த கும்பராசிக்காரங்களுக்கு வருவாங்க. நான் சொன்ன இந்த 3 ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒய்ஃப் அமைவாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, ஏதாவது நீங்கள் அடங்கி போகாமல் இருந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கை போல் பிரச்சனை போராட்டம் தான். அதனால் கவனமாக இருங்க இந்த 3 ராசிக்காரங்க. வல்லவன் படத்தில் வர கீதா மாதிரி யாருக்கெல்லாம் வைஃப் அமைவாங்க? ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஃபோட்டோ காமிச்சிருக்கீங்க. பொதுவாக இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்தாலே கண்டிப்பாக பசங்க பயப்படுவாங்க. பட் இருந்தாலும் சொல்லக்கூடிய கடமையில் நம்ம இருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு மாட்ட போகிற ராசி வந்து மீனம் ராசி. பொதுவாக வந்து மீனம்க்கு 7ஆம் இடம் பாதகாதிபதினு சொல்லுவாங்க. ஸோ கன்னியை குறிக்கும். அந்த படத்தில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, லவ் பண்ணுறியா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேட்டு அந்த கன்ஃபர்மேஷன் பண்ணி தன்னைத்தானே சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய டார்ச்சரை கொடுக்குற ஒரு கேரக்டராக வந்து ரீமா சென் வருவாங்க. ஸோ மீன ராசிக்காரங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு மனைவி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா புதன் வீட்டில் சந்திரன் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான காம்பினேஷன் அமையும் போது மீன ராசிக்கு இப்படிப்பட்ட மனைவி அமைவதற்கு 100% சான்சஸ் இருக்குது.
அடுத்ததாக ரீமாசன் கேரக்டர் மாதிரி மனைவி அமையக்கூடிய ராசிகளில் அடுத்ததாக வந்து தனுர் ராசி தான் வரப்போகுது. ஸோ இதே மாதிரி தான் 7ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய மிதுனத்தை குறிக்கும். ஸோ அங்கேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகு அப்படிங்கிற ஒரு நட்சத்திரம் இருக்கிற அப்படின்னால ஸோ புதன் ராகு காம்பினேஷன், அதாவது என்ன அப்படின்னா டார்ச்சர்லேயே ஒரு சிறந்த டார்ச்சர் அனுபவிப்பாங்க நம்மளுடைய தனுர் ராசிக்காரங்க. அவ்வளோ சீக்கிரம் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது. இவங்க என்ன சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக பிடிவாதமாக டார்ச்சர் பண்ணி ஒரு வழி பண்ணிடுவாங்க. ஸோ தனுர் ராசிக்காரங்க உங்களுக்கு வந்து மனைவி இப்படி தான் அமையும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரல, பட் இப்படி அமையறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் கல்யாணம் பண்ணும்போது பார்த்து கல்யாணம் பண்ணுங்கள். அடுத்ததான் வந்து இந்த மாதிரியான கேரக்டரில் கஷ்டப்பட்டு மனைவி அமைக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரங்கள். பார்ட்னர் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ட் டெம்பர்டாக இருப்பாங்க, ரொம்ப அவசர புத்திக்காரங்களாக இருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களோட பொறுமைக்கு வந்து அவங்க வந்து உங்களுக்கு ஒரு நிதானத்தை தரவே மாட்டாங்க. அவங்களோட ஃபோர்ஸுக்கு நீங்கள் வரணும்னு நினைப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் டார்ச்சர் ரகசியத்தை மெயின்டைன் பண்ணக்கூடியது வந்து விருச்சக ராசி. அவங்களுடைய குணத்தை உங்ககிட்ட இருந்து மறைச்சி கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களோட குணத்தை வெளிப்படுத்துவாங்க. ஸோ கண்டிப்பாக ரீமாசன் மாதிரி ஒரு டார்ச்சர் அனுபவிக்காத ஒரு நிலைமை வரணும் அப்படிங்கிறது நான் வேண்டிக்கிறேன். பட் இந்த மாதிரி வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு மனைவி அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சூரிய வம்சம் தேவயானி மாதிரி யாருக்கெல்லாம் வைஃப் அமைவாங்க? அருமையான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரிங்கான ஒரு மனைவி அமையணுங்கிறது ஒரு கொடுப்பினை தான் இல்லைங்களா? அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மகரம் தான். ஏன்னா இவங்களுக்கு 7ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் வீடாக வரும். இவங்களுக்கு பொதுவாகவே மனைவி வந்து தாய் மாதிரி தான் அமைவாங்க. ஏன்னா சுக்கிர பகவான் தான் மனைவின்னு சொல்லுவாங்க. 7க்கு 4ஆம் இடம் பார்த்தீங்கன்னா ஒரு மனைவி அம்மா மாதிரியே கேர் பண்ணி பார்த்துக்குவாங்க. ஆனால் பொதுவாக மகரத்துக்கு வந்து தாம்பத்தியம் குறைவு. ஏன்னா அம்மா மாதிரியே மனைவி அமைகிறதுனால நல்லா கேர் பண்ணி பார்த்துக்குவாங்க. அது எந்த வித குறையும் வராது. அதனால் ஒரு லோபல் கப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மகரத்தை சொல்லலாம். அதே மாதிரி நீங்களும் விட்டு கொடுக்க மாட்டீங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நாணயம் மாதிரி இருக்கணும் வாழ்க்கை. ராஜா ஒரு பக்கம் இருக்குன்னா ஒரு பக்கம் பூ இருக்கு இல்லையா? அப்போ ராஜாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கணவன், பூங்கிறது மனைவி. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிலையான ஒரு வாழ்க்கை முறை வந்து கண்டிப்பாக மகரத்துக்கு அமையும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மீனம். இந்த மீனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்து காலபுருஷன் 12ஆம் இடம் தான். ஆனால் 6ஆம் இடம் புதன் வந்து இவங்களுக்கு சில நேரங்களில் மன தொய்வு ஏற்படும் போது ஆறுதல் சொல்லணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதனால தான் முடியும். ஏன்னா சாமர்த்தியம் வந்து பார்த்தீங்கன்னா புதனுக்கு அதிகம். அப்போ இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா கன்னி வீடாக வரும். இங்கே சுக்கிர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக இங்கே நீச்சமானால் அங்கே உச்சமாகறாங்க. நீங்கள் மனைவியை விட்டு கொடுக்க மாட்டீங்க. அவங்களுடைய லைஃப் ஸ்டைலில் எந்த அளவுக்கு இருந்தாலும் நல்லா க்ரோத் பண்ணி கொடுப்பீங்க. அதனால் வந்து மீனராசிக்காரங்க எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா மனைவி சிறப்பாக அமைவாங்க. அதுவும் நீங்கள் கொடுக்குற கேரை விட உங்களுக்கு திரும்பவும் டபுள் மடங்கு அந்த கேர் கிடைக்கும். அந்த விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிதுனம். ஆனால் இது பாதக வீடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பாதகமாக இருந்தாலும் 7 சமசப்தம ராசி வீடும். அந்த சுக்கிர பகவானோட கிரகம் பலமும் எங்கே அதிகம் பார்க்கணும்? பலவீனம். இங்கே புதன் பகவான் நீச்சம், ஆனால் சுக்கிர பகவான் உச்சம். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா புதன் ஆட்சி உச்சம், இங்கே சுக்கிர பகவான் நீச்சம். அதனால் 2 பேத்துக்குள்ளேயும் தேர்ட் பர்சன்ஸ் உள்ளே வராமல் இருந்துட்டாவே உங்கள் லைஃப்பை நீங்கள் அழகாக ஸ்மூத்தாக கொண்டு போயிடலாம். அதை மட்டும் கேர் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து எடுத்திங்கன்னா விருச்சகம். எப்பவுமே இந்த 8ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிப்ரெஷன்ஸ்லேயே தான் இருக்கும். உங்களுக்கு எப்போவுமே சாஃப்டான விஷயத்துலேயும் ஹார்டான விஷயத்துலேயும் உங்களை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்கான விஷயந்தான் மனைவி. அப்போ 2ஆம் இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு வீடாக வரும், யோக வீடு. அதே மாதிரி 7ஆம் இடம் எடுத்திங்க ரிஷப வீடு. இந்த 2 சுபகிரகம் வந்து உங்களுக்கு தான் அமையும், மற்ற யாருக்குமே அமையாது. அப்போ உங்களுடைய பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரங்க தான். இந்த மாதிரி ஒரு ராசியில் அமைஞ்சாங்க அப்படின்னா எப்போவுமே உங்கள் லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் எப்பெல்லாம் டயர்ட் ஆகுறீங்களோ அப்போல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க? தட்டி கொடுப்பாங்க. ஏன்னா இவங்களை வாழ்கிறத விட தன்னை சுற்றி இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? கை கொடுத்து தூக்கி விடுவாங்க. அதுதான் விருச்சகம். ஏன்னா 8ஆம் இடம் வந்து அதிர்ஷ்டமான ராசி தான். ஆனால் அதில் பிரச்சனையும் இருக்குது. ஆனால் தன் பிரச்சனையை சால்வ் பண்ண தெரியாது, மற்றவங்க பிரச்சனையை அழகாக கைட் பண்ணி சால்வ் பண்ண விஷயம் வந்து விருச்சக ராசி மட்டும்தாங்க. அப்போ இந்த விருச்சக ராசிக்கு என்ன ஆகும்? ரிஷப ராசியில் அமைஞ்சாங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா சுக்கிர பகவான் இல்லையா? அங்கே தான் சந்திர பகவானும் சுக்கிர பகவான் வீடு இருக்குது. யார்? சுக்கிர பகவான் சந்திர பகவான் பார்த்தீங்கன்னா உச்ச வீடு. அதனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலிக்குள்ளார கண்டிப்பாக பெண்கள் சப்போர்ட் என்றைக்குமே உங்களுக்கு இருக்கும். அதில் மனைவியோட சப்போர்ட் உங்களுக்கு அற்புதமாக அமையுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மேஷராசிக்காரங்க. இந்த மேஷராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் வந்து துலாம் வீடாக வரும். இப்போ நீங்கள் நெருப்பு வீடு,
எப்போவுமே நெருப்பும் போது நீங்கள் வேகம் விவேகம் உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், உங்களை பேலன்ஸ் பண்ணணும்னா உங்களுக்கு துலாம் ராசிக்காரன் வந்த பொண்ணு தான் சிறப்பாக அமையும். அப்போ உங்களுக்குமே உங்களுடைய ஸ்பீடாக இருக்கும்போது ஸ்பீடுக்கும் உங்களுடைய ஸ்லோவாக இருக்கும்போது ஸ்லோவுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர் லைஃப் வேணும் இல்லையா? ஒரே மாதிரி ஸ்பீடாக வண்டி போயிட்டு இருக்க முடியாது. ஒரு இசிஜி கூட ஏற்ற இறக்கமாக இருந்தால் மட்டும்தான் சொல்லுவாங்க உயிரோடு இருக்காங்க அப்படின்னு. அதே மாதிரி வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக இறக்கம் வேணும். அப்போ உங்களுக்கு வந்து ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா துலாம் வீடாக வந்து அமையும். அது பெண்ணுடைய ராசி. இன்னொன்று பார்த்திங்கன்னா சுக்கரனுடைய வீடு, அங்கே தான் சனி பகவான் உச்ச வீடு. உங்களுடைய மனைவியின் மூலமாக அந்த மனைவியின் குடும்பத்தின் மூலமாக உங்களுக்கு எப்போவுமே உங்களுக்கு அதி அற்புதமான வாழ்க்கை முறை கண்டிப்பாக அமையுங்க. ஆனால் சில நேரங்களில் கோபதாபங்களை மட்டும் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா நியூட்ரலாக இருக்கிறதா எப்பவுமே லைஃபுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா குரு பகவான் வந்து வச்சுக்கோங்க பொதுவான கிரகம் தான். அவர் வந்து கோடியாக கொட்டி கொடுப்ப சொல்ல முடியாது. அப்போ சுக்கரன் யாருன்னு கேட்டிங்கன்னா அசுரகுரு, குரு பகவான் தேவகுரு. இந்த 2 வீட்டுக்கும் வச்சுக்கோங்க 7, 9 வருவாங்க. அப்போ உங்கள் அமைப்புக்குமே என்ன ஆகுங்க, அழகான மனைவி அன்பான மனைவியாகவும் கட்டாயம் அமைவாங்க. அடுத்து எடுத்திங்கன்னா மிதுனம். இந்த மிதுனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் இடம் பாதக வீடாக இருந்தாலும் கூட உங்கள் 2ஆம் குரு பகவான் வந்து 2ஆம் வீட்டில் உச்சமடையக்கூடிய ராசிங்க. நீங்கள் உங்களுடைய ஆசை கனவு எல்லாத்தையும் தம் பண்ணி மனசில் வச்சுக்குவீங்க. ஆனால் உங்களுக்கு என்ன வேணுமோ தேடி பார்த்து செஞ்சு கொடுப்பாங்க தனுசு ராசிக்காரங்க. என்ன காரணம், குரு பகவான்னாவே அப்படி தாங்க. இன்னொரு விஷயம் கேட்டிங்க அப்படின்னா, இதில் ராகுவுடைய ராசி இருக்குது. காலபுருஷருக்கு 3ஆம் இடத்துல வந்து அது காம திரிகோணத்துலேயும் ஃபஸ்ட்டு வரும். தர்ம திரிகோணம் அமையும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா பேலன்ஸ் பண்ணி லைஃப்பை கொண்டு போகலாம் நீங்கள். ஆனால் மாமியார் வீட்டில் வந்து சொத்துக்களை மட்டும் எதிர்பார்க்காதீங்க. மிதுன ராசிக்காரங்க எதிர்பார்க்காம வந்துட்டாவே நிறைய விஷயம் உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும். ஏன்னா மனைவி தான் உங்களுடைய சொத்து. அந்த மாதிரி வச்சு நீங்கள் பேலன்ஸ் பண்ணி லைஃப்பை கொண்டு போனீங்க அப்படின்னா அந்த சூரியவம்ச படமோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோல் அப்படியே நீங்கள் வந்து வாழலாம். வாழ்த்துக்கள். ஸ்ரீவர்ஷன் சார், இந்த வடசென்னை படத்தில் வரக்கூடிய சந்திரா மாதிரி யாருக்கெல்லாம் வாய்ப்பு அமைவாங்க? மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படிங்கிறது முன்னோர்கள் முதுமொழி. ஸோ அந்த அமைப்பில் தன்னுடைய கணவனுக்காக அனைத்து விதங்கள்லையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு தன்மை பெற்றிருக்கக்கூடிய அமைப்பில் முதல் தரமான ராசியாக இருப்பது கும்பராசி. ஸோ இந்த கும்பராசியை பெற்றிருக்கக்கூடிய ஆண்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை சிம்ம ராசியாக அமையும் பட்சத்தில் அவர்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போட தன்னுடைய கணவனுக்காகவே பாசம் அன்பு அனைத்து விஷயங்கள்லையும் விட்டு கொடுத்து போகிறது, அந்த மாதிரி தன்னுடைய உயிரையே தானம் செய்யக்கூடிய அளவுக்கான ஒரு வலிமை பெற்றவர்களாக நிச்சயமாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ராசி இந்த கும்பராசி. இந்த கும்பராசியில் தன்னுடைய வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்கள் நிச்சயமாக இந்த கேரக்டருக்கு தகுந்த ஒரு லைஃப் பார்ட்னரை நிச்சயமாக அடைவாங்க. இவருடைய நோக்கம் எல்லாமே முழுமையாக தன் கணவனுக்காக அர்ப்பணிப்போடு செயல்படுறது, அவர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் சார்ந்த பொருளாதார வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறது, தன்னுடைய ஆதரவை வந்து அறிவுபூர்வமாக வெளிப்படுத்துறது, செயல்பாடுகள் மூலமாக வெளிப்படுத்துறது, தன்னுடைய அன்பை வந்து எந்த விதத்திலாவது அவருக்கு புரிய வைக்கக்கூடிய தன்மையில் மிக சிறப்பாக செயல்படுறது, பாசத்துக்காக இயங்கக்கூடிய தன்மையில் இருக்கிறது. இந்த மாதிரி பல அற்புதமான நன்மைகளை வெளிப்படுத்தக்கூடிய ராசி தான் இந்த ராசி. ஸோ இவர்களுக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னராக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு சிம்மம் அமையும் பொழுது நிச்சயமாக அது ஒரு அற்புதமான வெற்றியாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. அடுத்த இடத்துல நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கேரக்டருக்கு தகுந்த ஒரு ராசியாக இருப்பது ரிஷப ராசி. இந்த ரிஷப ராசியை பொறுத்தளவுக்கு அவர்களுடைய சமசப்த ராசியாக விருச்சக ராசி அமையும். ஸோ விருச்சகம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே மறைமுகமாக தன்னுக்குள் மறைத்து வைத்திருக்கக்கூடிய விஷயத்தை வெளிப்படுத்தும். ரகசியம் அப்படின்னா அதுக்கு வந்து சரியான அடையாளம் விருச்சகம்தான். தனக்குள்ள அத்தனை ரகசியத்தையும் மனசுக்குள்ளேயே வைத்துக்கொள்ளக்கூடிய தன்மையை அது வெளிப்படுத்தும். இவருடைய ரகசியத்தை கண்டுணர யாராலும் முடியாது. இது இந்த ராசியோட தன்மையே வந்து பார்த்திங்கன்னா தேல் வந்து 2 பாலின சம்மந்தப்பட்டது. அப்படிங்கும்போது இவருடைய ரகசியம் மிக அற்புதம் நுட்பம் வாய்ந்ததாகத்தான் நிச்சயமாக இருக்கும். அப்போ அவங்க மனசில் என்ன இருக்குதுங்கிறதே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. தன் கணவனுக்காக முழுமையாக அர்ப்பணிப்போடு செயல்படக்கூடிய ஒரு ராசியாக இந்த ரிஷப ராசியை பெற்றவர்கள் தன்னுடைய வாழ்க்கை துணையை பெறுவாங்க. இந்த மாதிரியான வாழ்க்கை துணை அமையும் பொழுது, மனைவி இப்படி ஒன்று அமையும் பொழுது இவங்களுக்கு அந்த புதையலுக்கு நிகரான சொத்து சுக சேர்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தும். 8ஆம் வீடு ஒரு ஜாதகத்தில் நல்லா வலிமையாக இருந்துச்சுன்னா புதையலுக்கு நிகரான சொத்து சுக சேர்க்கை அமையும். இந்த விருச்சகம் காலபுருஷனுக்கு 8வது ராசி. ரிஷப ராசியை சேர்ந்தவர்கள் இந்த விருச்சிக ராசியை சார்ந்தவர்களை திருமணம் செய்து கொள்ளும் பொழுது திடீர்னு மிட் நைட்டில் கோடீஸ்வரன் ஆகிறது, தன்னுடைய வாழ்க்கை துணை வந்த பிறகு மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகிறது, அந்த மாதிரியான ஒரு அற்புதமான யோக பலனை தன்னிறைவாக அனுபவிப்பாங்க. அதே மாதிரி தன் கணவனுக்கு மட்டுமே உரிய விஷயங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் ரகசியம் காக்கக்கூடிய தன்மையில் ரொம்ப அற்புதம் வாய்ந்த அமைப்பாக இவர்களுக்கு செயல்படும். ஸோ ரிஷபம் முதல் தரமான யோகத்தை அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி அனுபவிப்பாங்க. அடுத்தது
கன்னி ராசியை சேர்ந்தவர்கள். இந்த கன்னி ராசியை சேர்ந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மீன ராசியை சமசப்த ராசியாக பெறுவாங்க. அப்போ மீன ராசி ஒருவருக்கு வாழ்க்கை துணையாக இந்த கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு வரும்பொழுது அவர்களுடைய வாழ்க்கை ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்ததாக இருக்கும். பர்டிகுலராக அந்த தாம்பத்திய வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்தை தன் கணவனுக்கு மிக நுட்பமாக மகிழ்விக்கக்கூடிய தன்மையில் மன நிம்மதியோட தாம்பத்திய இன்பத்தை முழுமையாக கொடுக்கக்கூடிய ராசியாக இந்த மீன ராசி அமையும். காலபுருஷனுக்கு 12வது ராசி அப்படிங்கும்போது இந்த கன்னிராசியை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அந்த மீனம் இந்த கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு நல்ல மன நிம்மதி, தெளிந்த அறிவு, தன்னுடைய பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளில் தன்னுடைய பங்களிப்பை மிக சிறப்பாக வெளிப்படுத்தக்கூடிய தன்மையை வெளிப்படுத்தும். குறிப்பாக சொல்லணும்னா சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய மனிதரையும் இந்த கன்னிராசியை சேர்ந்தவர்களையும் இந்த மீனராசியினர் மிகப்பெரிய உயரத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அந்த பொருளாதார ரீதியான தன்னிறைவு அப்படிங்கிறது இந்த மீனராசியின் மூலமாக கன்னிராசியை சார்ந்தவர்கள் 100% சுகிரிப்பாங்க. மன நிறைவு அப்படிங்கிறது இந்த கன்னிராசிக்கு பரிபூர்ணமாக வந்து சேரும் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறோம். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக சினிமாவில் வரக்கூடிய ஃபேமஸான ஃபீமேல் கேரக்டர்ஸை வச்சு இந்த மாதிரியான ஒய்ஃப் வந்து யாருக்கெல்லாம் அமைவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். நம்ம ஆஸ்ட்ராலஜர்ஸுமே வந்து ரொம்பவே ஃபன்னாக அதுக்குண்டான பலன்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏற்கனவே நம்ம ஆஸ்ட்ராலஜர்ஸ் வந்து சொன்ன மாதிரி இது எல்லாமே வந்து பொது பலன்கள் தான். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கோ அது மாதிரி தான் உங்களோட ஒய்ஃப் வந்து அமைவாங்க. ஸோ ஓவராலாக இந்த எபிசோட் வந்து ரொம்பவே ஃபன்னாக இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஜோதிட பதிவுகள் வந்துக்கிட்டே இருக்குது. அது எல்லாமே பார்க்க நம்ம ஆஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.